தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் 2026ல் பாஜக அதில் பங்கு ஏற்கும் அப்படின்னு சொல்றாரு. அதில் இருப்போம்னா நாங்களும் அதில் அந்த ஆட்சியில் நாங்கள் பங்கு வகிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது ஏற்கனவே பலமுறை அவர் தெளிவாக தான் சொல்லிட்டு இருந்தார். எடப்பாடி தான் ஒரு இடையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார். இல்லை அவர் கூட்டணி தான் சொன்னார், ஒழிய கூட்டணி ஆட்சின்னு சொல்லனாரு. இந்த முறையும் தெளிவாக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன ஒரு பெரிய மைனஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியுடைய பெயர் அதில் உச்சரிக்கப்படவில்லை. ஏன்னா அதிமுகவில் ஒருவர் முதல்வர் ஆவார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இது நம்ம ஏற்கனவே பலமுறை பேசினது தான். அதை தெளிவாக சொல்லிட்டார், அவ்வளோதான். இனிமே எடப்பாடி தரப்புல தான் என்ன விளக்கம் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. புதுசாக ஏதாவது தேடிக்கிட்டு இருப்பாங்க, என்ன விளக்கம் சொல்கிறது தெரியாம. பட் அவங்க தெளிவாக, பிஜேபி தெளிவாக இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். என்ன நடக்கும்? அதிமுக ஒருத்தர் முதல்வர் அப்படின்னு சொல்கிறது கூட எனக்கு சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பிஜேபி தலைவர் தான் ஒருத்தர் சிஎம் ஆவார். டெப்டி சிஎம் தான் எடப்பாடிக்கு அதிமுகவுக்கு வாய்ப்பு அதிகம்.